வணக்கம், வெல்கம் டு சந்திர மேத்ஸ். ஐம் ஹரிஹரன். நம்ம ப்ரீவியஸ் இயர் ரயில்வே எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின்ஸை ஒரு சீரீஸாக பார்த்துட்டு வரோம். அந்த கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி இன் ஃபியூச்சரில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 2024-23 நடந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி 25ல் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எதெல்லாம் நம்ம படிக்கும்பொழுது எந்த ஏரியாக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சீரீஸாகவே நம்ம கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இது 9வது வீடியோ. கொஸ்டின் நம்பர் 1. அமர் அக்பர் அந்தோணி மற்றும் பாபி போன்ற படங்களுக்காக அறியப்பட்ட பின்வரும் எந்த இசைக்கலைஞருக்கு 2024 குடியரசு தினத்தன்று விருது வழங்கப்பட்டது? 2024 குடியரசு தினத்தன்று ஒரு இசைக்கலைஞருக்கு விருது வழங்கியிருக்காங்க. அவர் வந்து அமர் அக்பர் அந்தோணி மற்றும் பாபி இந்த மாதிரியான படங்களுக்கு இசை அமைச்சிருக்காரு. ஸோ அவர் யார் அப்படின்றது கேள்வி. இதில் என்னென்னா, இவர் நார்த் இந்தியன் மியூசிஷியன். இவர் நார்த் இந்தியன்ஸ் மேக்ஸிமம் கரெக்டாக போட்டுருவாங்க. பட் சவுத் இந்தியன்ஸ் நமக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும். ஏன்னா யாருன்னே தெரியாது. இவர் இந்த படத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணணும். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் பத்மா அவார்ட்ஸ், பத்ம விருதுகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்ம விபூஷன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த அவார்ட்ஸை வந்து வருஷத்துக்கு ஒரு 100 பேர் கொடுக்குறாங்க. இந்த பத்மா அவார்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு அரவுண்டு ஒரு மோரார்லெஸ் 100 பீப்புள்ஸ்க்கு தராங்க. 100ங்கிறது மேலேயும் போகலாம், கீழே வரலாம். இந்த 100 பேரும் யார், அவங்க எதுக்காக இதை வாங்கியிருக்காங்க, எந்த ஃபீல்டில் என்ன சாதனை பண்ணியிருக்காங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயுமே இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். மேக்ஸிமம் 90% ஆஃப் த ஷிஃப்ட்டில் இந்த பத்மா அவார்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கட்டாயம் இதை பாருங்கள். டெய்லி ஒரு 5 பேர் எடுத்துக்கிட்டு, அந்த 100 பேரில் டெய்லி ஒரு 5 பேர் எடுத்துக்கிட்டு, இவர் யார், எதுக்காக இவருக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க, அவர் சமீபத்தில் ஏதாவது சாதனை பண்ணியிருக்காரா, அவரோட ஃபீல்டில் ஏதாவது சாதனை பண்ணியிருக்காராங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் டெய்லி ஒரு 5 பேர்னு சொல்கிறேன். நீங்கள் 100 பேரை படிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவரில் படிச்சிடலாம். பட் அவர் என்ன சாதனை பண்ணியிருக்காங்கிறது அடிப்படையான விஷயமாக தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் கொடுத்தாங்கிறத நம்ம படித்து மைண்டில் ஏற்றிடலாம். பட் சச்சின் டெண்டுல்கர் யார், அவர் இந்த மாதிரி கிரிக்கெட்டில் வந்து ஒரு புகழ்பெற்ற வீரர், ஒரு திறமையான வீரர், அவர் இவ்வளோ ரன்களை சேர்த்தாரு. ஸோ இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த பத்மா அவார்ட்ஸை கட்டாயம் கவர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உண்டு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பியாரே லால் சர்மா அப்படிங்கிறவர் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இவருக்கு பத்ம பூஷன் விருது கொடுத்துருக்காங்க 2024. இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள் நார்த்தில். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியோ அப்படின்னு சொல்லுவாங்க, இசை இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில். யார் பார்த்திங்கன்னா இந்த பியாரே லால் சர்மாவும் லக்ஷ்மிகாந்த் சந்தாராம் குடல்கர், இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய படங்களில் கலக்கியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இசைஞானி இளையராஜா, கவிஞர் வைரமுத்து அல்லது வாலி அல்லது கண்ணதாசன், அப்புறம் கண்ணதாசன் எம்எஸ்வி, இந்த மாதிரிலாம் நம்ம டியோ சொல்லுவோம் இல்லைங்களா, 2 பேர் சேர்ந்து செய்கிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் ரொம்ப ஃபேமஸ். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இந்த அவார்ட்ஸ் செக்ஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் வருதுங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பத்மா அவார்ட்ஸை கட்டாயம் கவர் பண்ணுங்கள். இந்தியாவோட டாப் மோஸ்ட் அவார்ட் பத்மா அவார்ட்ஸு, அப்புறம் இந்த சாகித்ய அகாதமி விருதுகள், அப்புறம் இலக்கியத்துக்கு திரைப்படங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருதுகள், இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய விருதுகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து, 3 இரும்பு அணுக்களுடன் வினைபுரிந்து Fe3O4 உருவாக்க எத்தனை நீர் மூலக்கூறுகள் தேவை? தெரியுதுங்களா? அதாவது 3 Fe3 ஆக்சுவலி நமக்கு தேவையானது Fe3O4 அப்படிங்கிற ஒரு சேர்மம் கிடைக்கிறதுக்கு நமக்கு எத்தனை நீர் மூலக்கூறுகள் தேவைன்னு சொல்கிறாங்க. இதில் அவங்களே சொல்லிட்டாங்க, இரும்பு வந்து 3 இரும்பு மூலக்கூறுகள் எத்தனை H2O நீர் மூலக்கூறுனா என்னது? H2O சேர்ந்ததுன்னா நமக்கு இந்த Fe3O4 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது 3 ஓகே, இந்த இதை வந்து டீகோட் பண்ணி பார்ப்போம். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த விளைபொருள் என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அதை டீகோட் பண்ணி பார்த்தோன்னா Fe3 3 இரும்பு மூலக்கூறுகள். Fe அப்படிங்கிறது இரும்பு, 3 அப்படின்னு பக்கத்தில் போடுறாங்க, அந்த சப்ஸ்கிரிப்டில் போடுறாங்க அப்படின்னா அது 3 மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே O4 அப்படின்னா 4 ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 4 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குதுன்னு அர்த்தம். மூலக்கூறு கிடையாது, ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ
நமக்கு 3 கொடுத்துட்டாங்க. எத்தனை இருந்தால் இந்த Fe3O4 உருவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, H2Oவில் எத்தனை இருக்குது, ஒரு நீர் மூலக்கூறில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, 1 ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஏன்னா ஆக்சிஜனுக்கு கீழே எதுவும் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்குவோம். இங்கே கீழே Hக்கு கீழே 2 இருக்குது. அப்போ ஹைட்ரஜனில் 2 இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு நீர் மூலக்கூறில் 1 ஆக்சிஜன் தான் இருக்குது. அப்போ Fe3O4 உருவாகிறதுக்கு நமக்கு எத்தனை தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன்னா இங்கே O4ன்னு இருக்குது. அப்போ 4 நீர் மூலக்கூறுகள் தேவை. அப்போ 3Fe + 4H2O இது ரெண்டும் சேரும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, Fe3O4 + 4H2 ஹைட்ரஜன் வாயு நமக்கு கிடைக்கும். இதுதான் அதோட ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. நெக்ஸ்ட், பின்வருவனவற்றுள் எது பருப்பொருளின் துகள்களுக்கு இடையில் போதுமான இடைவெளி உள்ளது என்பதை காட்டுகிறது? Which of the following examples shows that particles of matter have enough space between them? எந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட பொருளின் அல்லது ஏதோ ஒரு எக்ஸாம்பிளில் கொடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து அதோட மூலக்கூறுகளுக்கு இடையில் சம அளவிலான ஒரு இல்லை போதுமான அளவில் இடைவெளி இருக்குது அப்படிங்கிறத காட்டுதுன்னு கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு கண்டெய்னர். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னா, இந்த மூலக்கூறுகள் இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி கேப் இதில் பின்வரும் எந்த எக்ஸாம்பிளில் வந்து போதுமான அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, கொஸ்டினே கொஞ்சம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், ஆனால் ரொம்ப குழப்பி நம்மளை கேட்டிருக்கான். பின்வரும் எந்த எக்ஸாம்பிளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு இடையில் போதுமான அளவு கேப் இருக்குதுன்னு கேட்குறான். பாயிலிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம சொல்ல முடியாது, வச்சுப்போம். அடுத்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் காட் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் வாட்டர். நீரில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சம அளவில் பரவி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ இதையும் வச்சுப்போம். அடுத்து இரும்பு அணியை உடைத்தல். கண்டிப்பாக இது கிடையாது. அது உடைக்கும் போது என்ன தெரிய போகுது, ஸ்பேஸ் இருக்கா இல்லையா தெரிய போகுது கிடையாது. நம்ம அதை வச்சு ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் இரும்பு அணியை உடைக்க முடியுது அப்படிலாம் கிடையாது. அதுக்காக ஸ்பேஸ் இல்லாத பொருளை நம்ம உடைக்க முடியாது. மூலக்கூறுகள் டைட்டாக இருந்தால் உடைக்க முடியாது, லூஸாக இருந்தால் உடைச்சிடலாம் அப்படிலாம் கிடையாது. ஓகே, அடுத்து ஊதுபத்தியை கொளுத்துதல். ஸோ ஊதுபத்தியை கொளுத்தும் போது அது ஸ்ப்ரெட் ஆகி போகும். அப்போ இப்போ என்ன இதில் தான் இது ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டான ஒரு கொஸ்டின். இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீர் இருக்குது. இந்த ஆப்ஷன் தான் ஆன்சர். ஆப்ஷன் பி, நீரில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சம அளவில் பரவுதல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதை நம்ம எக்ஸாக்டாக எங்கேயும் படிச்சிருப்போமான்னு கேட்டிங்கன்னா, சில புக்கில் NCERT புக்கில் மேபி கொடுத்துருக்கலாம், ஆனால் டைரெக்டாக நம்ம எங்கேயும் படிச்சிருக்க மாட்டோம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வாட்டர் இருக்குது. வாட்டரில் ஒரு கண்டெய்னரில் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கும் அதோட மூலக்கூறுகள், நீர் மூலக்கூறுகள் இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, இப்போ இதுக்கு நடுவில் இந்த ஒயிட் ஸ்பேஸ்லாம் கேப்பு. சரிங்களா, இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பேஸில் தான் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இது நீரில் கலக்கும்போது நமக்கு அப்படியே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நிற்குது. அப்படின்னா எப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒரு கேப் இருக்கும் இல்லைங்களா மூலக்கூறுக்கு இடையில், அந்த கேப்பில் போய் ஃபுல்லாக ஃபில் ஆகுது. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஃபில் ஆகுது. அப்படி ஃபில் ஆகுறதுனால தான் அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. சரிங்களா, அது அப்படி ஃபில் ஆகலை, அந்த கேப்பில் ஃபில் ஆகாமல் வேறு இந்த நீர் மூலக்கூறுகளே ஒரு பக்கமாக தள்ளிட்டு ஃபில் ஆகுதுன்னா, இந்த மாதிரி இதில் பாதி ஒரு கண்டெய்னர், இதுதான் கண்டெய்னர் அப்படின்னா, இந்த கண்டெய்னரில் பாதி அளவுக்கு நீரும் மீதி பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் இருந்திருக்கும். ஆனால் இது என்ன ஆகுது, வாட்டருக்குள்ளே பரவி நீரில் ஈவனாக பரவுது. அப்போ இதுக்கான ஆன்சர் பி தான். இது ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இது மாதிரியான கொஸ்டின்ஸும் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பட் ரேர், இந்த மாதிரி கொஸ்டின் ரேராக தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட், நிதியமைச்சரின் 2024 மத்திய பட்ஜெட் உரையின்படி பின்வரும் எந்த துறைகளில் முக்கியத்துவம் அளிக்கப்படும்? ஸோ 2024 பட்ஜெட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வருது. பட்ஜெட் ரொம்ப முக்கியம். பட்ஜெட்டில் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு, பட்ஜெட்டில் வந்து எதுக்கு எவ்வளோ நிதி அலோகேட் பண்ணியிருக்காங்க, ஏதாவது புதுசாக ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் நாங்கள் இந்த வருஷம் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ண போகிறோம், இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், இந்த மாதிரி ரயில் சேவையை கொண்டு வரோம், இந்த மாதிரி விமான சேவையை கொண்டு வரோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நிதியமைச்சர் 2024 மத்திய பட்ஜெட் உரையின்படி எந்த துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
ஸோ ஆப்ஷன் எல்லாம் படித்து பார்த்தாலும் நம்ம கெஸ் பண்ணிலாம் போட முடியாது. ஏன்னா இது எல்லாமே பொருந்தி வர மாதிரி இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து டி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, எம்எஸ்எம்இ, நடுத்தர வர்க்கம், எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்லிங், எம்எஸ்எம்இ அண்ட் மிடில் கிளாஸ். 2024 பட்ஜெட்டில் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ 2025 பட்ஜெட்டை வந்திருக்கு, அதையும் படித்து பாருங்கள். பட்ஜெட்டோட ஃபஸ்ட்டு அந்த 1 or 2 பேராகிராஃப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுவாங்க யாருக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத. நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. நம்ம ஜென்ரலாக வாட்ஸ்அப்பில் அல்லது யூடியூப்பில் வந்து பார்க்கும்போது 2025 பட்ஜெட்டில் பீகாருக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, இது வந்து இந்தியாவோட பட்ஜெட் கிடையாது, பீகாரோட பட்ஜெட்னு சொல்கிறாங்க, அப்படி தெரிஞ்சுக்காதீங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸில் இதுக்கே ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க 2025 பட்ஜெட்டு, அதில் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல படிக்கிறதுலாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அத்தன்டிகேட்டட் சோர்ஸில் படிங்க. பட்ஜெட் முக்கியம். ஏன்னா பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு, எதில் வந்து எவ்வளோ இன்கம் வருது, எதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, புவியின் ஈர்ப்பு முடுக்கம், அந்த அசலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த புவி ஈர்ப்பு முடுக்கம் ஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஜி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும் பாருங்க. அந்த புவி ஈர்ப்பு முடுக்கம் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து இருக்கு இல்லைங்களா, எர்த்தோட புவி ஈர்ப்பு முடுக்கம் ஈக்குவல் டு 6 times ஆஃப் மூன். ஸோ எர்த்தோட ஈர்ப்பு முடுக்கம் நிலவோட ஈர்ப்பு முடுக்கத்தை விட 6 மடங்கு அதிகம். இது வந்து ஜென்ரல் ஃபேக்ட், நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ இதை அடிப்படையாக கொண்டு பின்வரும் எந்த கூற்று சரின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1, இது கூற்று நம்பர் 1, ஆப்ஷன் நம்பர் 1, பொருளின் எடை புவியை விட நிலவில் 6 மடங்கு அதிகம். ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை கொண்டு வந்து புவியில் வச்சோம் அப்படின்னா அதை விட நிலவு கொண்டு போனோம்னா நிலவு அதே எடை, ஃபார் எக்ஸாம்பிள் புவியில் வைக்கும்போது 1 கிலோ இருக்குது, அதை வந்து நிலவு கொண்டு போகிறோன்னா 6 கிலோ ஆகும்னு சொல்கிறாங்க. இங்கே அப்படியா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப படிங்க. கொஸ்டினை, புவியின் ஈர்ப்பு முடுக்கம் தான் அதிகம், நிலவை விட 6 மடங்கு அதிகம். ஆனால் அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தவறு. 2வது, பொருளின் எடை நிலவு மற்றும் புவியில் சமம், அதுவும் தவறு. ஏன்னா சமம் கிடையாது. அங்கே தான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே, ஈர்ப்பு முடுக்கத்தை அடிப்படையாக கொண்டது தான் எடை. அடிப்படையில் எடை, நிறை அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. எடை வெயிட்டு, நிறை மாஸ் அப்படின்னு 2 இருக்குது இல்லைங்களா. எடை அப்படிங்கிறது ஈர்ப்பு விசையை பொறுத்து மாறும், ஜியை பொறுத்து மாறும், சேஞ்ச் ஆகும். நிறை கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறாதது, கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம இங்கே வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது எதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கேட்டிருக்கிறது எடை தான், வெயிட்டு. நிறை மாஸ் கிடையாது. நிறை அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நிறை. அந்த பொருள் வந்து ஈர்ப்பு விசையினால் எவ்வளோ இழுக்கப்பட்டு எந்த அளவுக்கு ஒரு விசையை கொடுக்குது அப்படிங்கிறது எடை. சரிங்களா, 1 கிலோ அப்படிங்கிறது எடை. ஓகே, நெக்ஸ்ட்டு, பொருளின் இந்த ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டுமே தவறு. 3, பொருளின் எடை நிலவை விட புவியில் 6 மடங்கு அதிகம். இதுதான் கரெக்ட். கொடுத்துருக்கிறது அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது ஒரு நிலவில் ஒரு பொருளோட எடை 10 கிலோவாக இருந்ததுன்னா அதே பூமிக்கு வரும்போது எவ்வளோ இருக்கும், 60 கிலோவாக இருக்கும். அதனால தான் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர் இங்கேருந்து அங்கே நிலவுக்கு போகும்போது தன்னுடைய வெயிட் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவார், காற்றுல மிதப்பார். ஏன்னா ஈர்ப்பு விசை கம்மியாக இருக்கும், காற்றுல மிதப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை. அது பொருளின் எடை நிலவை விட புவியில் 2 மடங்கு அதிகம் அப்படிங்கிறது தவறு. ஸோ ஆப்ஷன் சி அதுதான் கரெக்டான ஆன்சர். இது வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின், ஃபிசிக்ஸ் கொஸ்டின் தான். பட் நம்ம மைண்டை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டியது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், மணல், மண் போன்ற மாசுக்கள் அதிக அளவில் கலந்திருக்கும் தாதுவின் பெயர். ஏதோ ஒரு தாது இருக்குது, அது வந்து இரும்போட தாதுவாக இருக்கலாம், அல்லது செம்போட தாதுவாக இருக்கலாம், இல்லை எதோ வேணா இருக்கலாம், அலுமினியத்தோட தாதுவாக இருக்கலாம், எந்த பொருளோட தாதுவாக வேணா இருக்கலாம். அந்த தாதுல மணல், மண் இந்த மாதிரி மாசுக்கள் நிறைய கலந்துருந்ததுன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் பார்த்துருப்போம், தாது, கனிமம் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. கனிமம், தாது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இங்கிலீஷில் வந்து மினரல், கனிமம் அப்படின்னா மினரல், தாது அப்படின்னா ஓர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து இப்போ இரும்பு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இரும்புக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு எதுலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னடைட், ஹேமடைட் அப்படின்னு 2 இருக்குது, அதுலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. மேக்னடைட், ஹேமடைட். அப்போ மேக்னடைட், ஹேமடைட் ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா
இது ரெண்டையும் நம்ம தாது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இது ரெண்டுத்துலேருந்து இரும்பு பிரித்து எடுக்கும்பொழுது தான் எக்கனாமிக்கலாக அது வந்து வயபிளாக இருக்குது, அதாவது லாபகரமானதாக இருக்குது. இல்லைன்னா அதை உருவாக்கும்போது 1 கிலோ இரும்பு நமக்கு இப்போ காமனாக மார்க்கெட்டில் ஒரு 50 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா இந்த மேக்னடைட் ஹேமடைட்லேருந்து பிரித்து இருக்கும்பொழுது தான் நமக்கு வந்து ஒரு 30 ரூபாய்க்குள்ளே இல்லை 20 ரூபாய்க்குள்ளே அடக்கம். அதை பிரித்து இருக்கிறதுக்கான செலவு 20 இல்லை 30 ரூபாய்க்குள்ளே அடங்கும். இதே வேறு ஏதாவது ஒரு தாது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுலேயே வந்து சாதாரண மணல்லேருந்து கூட பிரிச்சுருக்கலாம் இரும்பு. நம்ம காந்தத்தை வச்சு மணலை தேய்க்கும் போது ஒரு இரும்பு துகள்கள்லாம் காந்தத்தை வந்து ஒட்டுது இல்லைங்களா, அது ஒரு இரும்பு துகள் தான் அது. ஸோ நம்ம பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா அதோட காஸ்ட்டு இதை விட அதிகமாக இருக்கும், அதாவது இரும்போட மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ எந்த ஒரு பொருளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மெட்டலை பிரித்து எடுக்கும் பொழுது எக்கனாமிக்கலாக பெனிஃபிட்டாக இருக்கோ அதை நம்ம தாது அப்படின்னு சொல்லுவோம். பட் எதுலெல்லாம் வந்து ஒரு மெட்டலோட பார்ட்டிகிள்ஸ் கலந்துருக்கோ அதை கனிமம்னு சொல்லுவோம், மினரல். கனிமம் அப்படிங்கிறது எக்கனாமிக்கலாக பெனிஃபிட்டாக இருக்காது, தாது எக்கனாமிக்கலாக பெனிஃபிட்டாக இருக்கும். இது ரெண்டும் முக்கியமான ஒரு வேறுபாடு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே மணல், மண் போன்ற மாசுக்கள் அதிகமாக கலந்துருக்கக்கூடிய தாதுவோட பேர் வந்து கங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரியில் நம்ம இந்த கனிமங்கள் மற்றும் தாதுக்கள் அப்படின்னு ஒரு சாப்டரே இருக்கும், மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ்ன்னு இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எது அதே மாதிரி முக்கியமான சில உலோகங்களோட கனிமங்களையும் தாதுக்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கனிமங்கள் முக்கியம், அதில் எதுலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியம். அதை தாண்டி தாதுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தாதுக்கள் கனிமங்கள் உங்களால் படிக்க முடியாட்டி கூட எந்தெந்த உலோகங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு, செம்பு, தாமிரம், அலுமினியம், தங்கம், இந்த மாதிரியான பொருட்களோட தாதுக்கள் அதாவது ஓர்ஸ் எதெல்லாம்ங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7, 2023 பின்வரும் எந்த இந்திய நகரம் அதிக அளவிலான PM 2.5 மாசுபாடு காரணமாக உலகின் மிக அதிகமான மாசுபட்ட மெட்ரோபாலிட்டன் நகராக கருதப்பட்டது? PM 2.5 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, காற்றில் மாசுக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாசுக்களோட அளவு அதை வந்து மைக்ரானில், பார்ட்டிகுலேட் இன் மைக்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோமீட்டரில் அளவிடும்போது ரொம்ப சின்ன நுண்ணிய அளவு, சென்டிமீட்டர் மாதிரி மைக்ரோ மீட்டர் அளவில் சொல்லக்கூடியது. அப்போ அது 2.5 அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப குறுகிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு துகள்கள் நிறைய காற்றுல கலந்துருந்ததுன்னா அது சுவாசிக்கும் போது பிரச்சனை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. இதில் 2 இருக்குது, PM 2.5 அண்ட் PM 10 அப்படின்னு 2 இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து காற்றுல அதிகமாக கலந்துருந்ததுன்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போச்சுன்னா அந்த நகரம் வாழவே தகுதியில்லாத நகரமாக மாறிடும். ஸோ இந்தியாவிலேயே வந்து 2023 ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெகுசாராய், பீகாரில் இருக்கக்கூடியது. இது பீகாரோட எக்கனாமிக் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்டு இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெகுசாராயை பீகாரில் ரொம்ப முக்கியமான இடம். இதுதான் வந்து 2023 இந்திய அளவில் மிக அதிக அளவில் மாசுபட்ட ஒரு நகரமாக கணிக்கப்பட்டது. ஸோ இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி, சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து வரக்கூடிய அந்த விவசாய கழிவுகளை எரித்து அதன் மூலமாக காற்றுல ஏற்படுற மாசுபாடு, அப்புறம் வண்டல் மண் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் காற்றுல வேகமாக அடிக்கிற காற்றுல கலந்து, மண்ணும் காற்றுல கலந்து இயற்கையும் இந்த மாசுபாட்டுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருது. ஸோ 2023 ரொம்ப மாசுபட்ட நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெகுசாராய். இந்த மாதிரியான ஃபேக்ட்டு கொஸ்டினில் கேட்கும்போது, கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இந்த மாதிரியான பார்க்கும்போது இந்தியாவிலேயே உலகிலேயே மோசமான, இல்லை உலகிலேயே பெஸ்ட்டான, வேர்ல்ட்லேயே அதிகமாக டூரிஸ்ட் வரக்கூடியது, வேர்ல்டுலேயே அதிகமாக வந்து இந்த இந்தியாவோட இந்த நகரில் இப்படி இருக்குது, இது வந்து உலகத்திலே முதலாவது, அந்த மாதிரி சூப்பர்லேட்டிவாக சில கரண்ட் அஃபேர்ஸ் வரும் இல்லைங்களா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது கட்டாயம் கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8, ஒரு மின்னோட்டம் பாயும் கடத்தியினால் உருவாக்கப்படும் காந்தபுலத்தின் அமைப்பினை நிர்ணயம் செய்வது எது? இங்கிலீஷில் படிக்கும்போது வாட் determines the pattern of the magnetic field? பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேட்டர்ன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பேட்டர்ன், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட பேட்டர்னை டெட்டர்மின் பண்ணுற விஷயம் எது? குறிப்பாக ஒரு கண்டக்டர் வழியாக, இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் இருக்குது, அந்த கண்டக்டர் வழியாக கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது அதன் மூலமாக அந்த கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும் இல்லையா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட பேட்டர்னை டிசைட் பண்ணக்கூடிய அம்சம் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, கடத்தி உருவாகியுள்ள பொருள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கடத்தி வந்து இரும்பாலானதா, செம்பாலானதா, அலுமினியத்தால் ஆனதா அப்படிங்கிறது இது வந்து டிசைட் பண்ணோம் மேக்னெட்டிக் ஃபீல்டை. இப்போ இது வழியாக கரண்ட் அனுப்பும்போது, ஒரு இரும்பு கடத்தி வழியாக கரண்ட் அனுப்பும்போது அது உருவாக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஒரு செம்பு கடத்தி வழியாக கரண்ட் அனுப்பும் பொழுது அது உருவாக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன விஷயம்னா அதோட இன்டென்சிட்டி தான் மாறுபடும் ஒழிய அதோட அமைப்பு, அது எந்த ஷேப்பில் உருவாகணுன்றதை இது வந்து
டிசைட் பண்ணாது. அப்போ ஆப்ஷன் ஏ தவறு. ஆப்ஷன் பி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், எந்த டைரக்ஷனில் கரண்ட்டு போகுது அப்படிங்கிறது முடிவு பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வாய்ப்பில்லை. எந்த டைரக்ஷனில் போதோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக அது உருவாக போகுது. ஸோ இது கிடையாது. அந்த ஷேப்பை தான் கேட்குறாங்க. அது இந்த மாதிரி ரவுண்டாக உருவாகுமா இல்லை எப்படி உருவாகுங்கிற அந்த ஷேப்பு, எப்படி இந்த காந்தப்புலம் எந்த ஷேப்பில் உருவாகுங்கிறது எது முடிவு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப் ஆஃப் த கண்டக்டர் தான் முடிவு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டக்டர் இப்படி நீளமாக இருக்குன்னா இதை சுற்றி இப்படி உருவாக போகுது. கண்டக்டரே வட்டமாக இருக்குன்னா இதுக்கு நடுவில் உருவாக போகுது. ஓகே, இதுதான் விஷயம். ஸோ ஷேப் ஆஃப் த கண்டக்டர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட அந்த பேட்டர்னை டிசைட் பண்ணும். கலருக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எதுவுமே இதில் கொஞ்சம் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. மேக்னெட்டிக் ஃபீல்டில் எந்த வகையிலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத ஒரு விஷயம் கலர் தான். மற்றபடி இது 3 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆனால் பேட்டர்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேப் ஆஃப் த கண்டக்டர். ஓகே, இயக்கவியலின் 2ஆம் விதிப்படி உந்த மாறுபாட்டு விகிதம் எதற்கு நேர்த்தகவு? உந்த மாறுபாட்டு விகிதம் அப்படிங்கிறது ஒரு இயற்பியல், அந்த இயக்கவியலோட 2ஆம் விதி என்ன சொல்லுது? F = ma. இதுதான் இயக்கவியலின் 2வது விதி. ஸோ இந்த எஃப் அப்படிங்கிறது என்னது? விசை, ஃபோர்ஸ். எம் அப்படிங்கிறது மாஸ், ஏங்கிறது அசலரேஷன். ஓகே, ஸோ இதில் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா இந்த இயக்கவியலோட 2வது விதியை ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்கிறோம். எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம் ஆர் P/T. P அப்படின்னா உந்தம், P = mv ஆர் ma அப்படின்னு சொல்லுவோம். ஸோ P உந்தம், அதாவது உந்தம் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எவ்வளோ உந்தம் மாறுதுங்கிறது தான் P/T அப்படிங்கிறது சொல்கிறது. F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு P/T அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ ஃபோர்ஸ் கொடுக்கப்பட்ட விசைக்கு நேர்த்தகவு அப்படிங்கிறது தான் சரி. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னால் 2வது விதி என்ன சொல்லும்? ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு நம்ம 10 கிலோகிராம் எடை இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு 10 நியூட்டன் விசை கொடுத்தா அது எவ்வளோ தூரம் நகரும், அதே 20 நியூட்டன் கொடுத்தா எவ்வளோ நகரும் அப்படிங்கிறத விளக்குறது தான் 2வது விதி. சரிங்களா? ஸோ இதோட ஆன்சர் விசை அப்படிங்கிறது தான். இடப்பெயர்ச்சி அப்படின்னா என்னது? ஏங்கிற ஒரு பொருள் ஏங்கிற புள்ளியிலிருந்து, இந்த ஏங்கிற புள்ளியிலிருந்து அப்படியே பிங்கிற புள்ளிக்கு போயிட்டு அப்படியே சிங்கிற புள்ளிக்கு போகுது. இது ஒரு 10 மீட்டர், இது ஒரு 10 மீட்டர், டோட்டலாக 20 மீட்டர் ட்ராவல் பண்ணுது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? டோட்டலாக அது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 20 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது அடைந்த இடப்பெயர்ச்சி எவ்வளோ? டைரெக்டாக ஆரம்ப புள்ளிக்கு இறுதி புள்ளிக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச தொலைவு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பொருளோட ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான குறைந்தபட்ச தொலைவு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ ஆன்சரை மறுபடியும் சொல்லிட்டோம் விசை அப்படின்ட்டு. இது நான் மற்ற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இனர்ஷியா அப்படிங்கிறது என்னது? ஒரு 10 கிலோகிராம் எடை இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருள் நம்ம தள்ளுறதுக்கு எதிராக செயல்படுற மாதிரி அப்படியே அங்கேயே நிற்கும். அப்போ அந்த பொருளை தள்ளணும், அந்த இடத்த தள்ளணும்னா அதுக்கு தேவையான அளவுக்கு அல்லது அதை விட கூடுதலான விசையை கொடுத்தா தான் அந்த பொருள் மூவ் ஆகும். சரிங்களா? அப்போ எதனால இந்த பொருள் அதே இடத்துல நிற்குது, ஒரு குறிப்பிட்ட விசையை கொடுக்குறதுக்கு அதே இடத்துல நிற்குதுன்னா அதுக்கு அந்த பொருளுக்கு ஒரு இனர்ஷியா இருக்குது. அது நம்ம தள்ளுறதுக்கு எதிராக அது ஒரு விசையை உள்ளேருந்து கொடுக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் இனர்ஷியா. ஓகே, அடுத்த ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு வேலையை செய்வதற்கு தேவையான ஆற்றல். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு வேலையை செய்கிறதுக்கு தேவையான விஷயந்தான் ஆற்றல். நெக்ஸ்ட், தாவரங்களில் சேமிக்கப்பட்ட உள்ளாற்றல் எது? ஸோ வாட் இஸ் த இன்டர்னல் எனர்ஜி ரிசர்வ் இன் பிளான்ட்ஸ்? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச். இதுதான் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி ரிசர்வ். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட ஆற்றலை என்ன பண்ணும்? அது குளுக்கோஸை உற்பத்தி செய்யும். அப்படி உற்பத்தி செய்யக்கூடிய குளுக்கோஸை தேவைக்கு பயன்படுத்திட்டு தேவைக்கும் கூடுதலாக இருக்கிறத பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா ஸ்டார்ச்சாக மாற்றும். குளுக்கோஸ் டு ஸ்டார்ச், குளுக்கோஸை ஸ்டார்ச்சாக மாற்றி வச்சுக்கும். இதே மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? கிளைக்கோஜனாக மாற்றுவாங்க. மனிதர்களோட உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடியது எல்லாமே கிளைக்கோஜனாக மாறும். ஆனால் இது விலங்குகளுக்கு, ஸ்டார்ச் தாவரங்களுக்கு, இது பிளான்ட்ஸுக்கு.
குளுக்கோஸ் அப்படின்னா என்னது? ரெடிமேடாக கிடைக்கக்கூடியது, செல்களுக்கு தேவையான எனர்ஜியை இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் குளுக்கோஸ். சுக்ரோஸுங்கிறது இது ஒன் டைப் ஆஃப் சுகர். ஸோ இது ரெண்டும் ஆன்சர் கிடையாது. ஸ்டார்ச் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேல பெரும்பாலும் இந்த கடந்த கிட்டத்தட்ட ஒரு 9 வீடியோ போட்டிருக்கோம் இந்த சீரீஸில். கண்டினியூஸாக நோட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஸ்டின்ஸ் பெரும்பாலும் எப்படி இருக்குது அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 2லேருந்து சிஏ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 2 to 4 கொஸ்டின்ஸ் கேட்குறான். அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லேருந்து, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 1லேருந்து 2 கொஸ்டின் கம்பல்சரி வந்துடுது. அடுத்து கெமிஸ்ட்ரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் ஒரு அதே 1 to 2 கொஸ்டின்ஸ். பயாலஜி சேம் 1 to 2 கொஸ்டின்ஸ். ஸ்டாட்டிக் ஜிகே இப்போது மிக பெரியது, மிக நீளமானது, அந்த மாதிரி விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி வருது ஒரு இதுக்கு. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் தான் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அடுத்து ஃபிசிக்ஸ், அதுக்கடுத்த முக்கியத்துவம், அப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி. இந்த சீரீஸில் படிச்சுட்டு வாங்க. ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குறான் இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும். பட் அதுக்காக கேட்கவே மாட்டான்னு கிடையாது, கேட்குறான் அதுவும். ஆனால் ரொம்ப முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த சயின்ஸ் பார்ட் ரொம்ப முக்கியம். சயின்ஸு ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து மற்ற சப்ஜெக்ட்ஸும் முக்கியம், சயின்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம பார்க்க வேண்டியது சயின்ஸ் தான். அடுத்து சிஏ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதை படிக்கணும். ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பர்லேட்டிவாக ரொம்ப உள்ளே போயெல்லாம் படிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு 2 லைன் டாபிக் என்னென்னு பாருங்கள், ஃபஸ்ட் 2 லைன் படிங்க, போதுமானது. சிஏல இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தாவே நம்ம நல்லா ஆன்சர் பண்ணலாம். மேக்ஸிமம் கொஸ்டின் வாட் இஸ் வாட் டைப்பில் தான் இருக்குது. சில கொஸ்டின்ஸ் தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷனை நீங்கள் மாற்றி அமைச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.